ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழிய மன்னனின் மறுபிறவியான பாண்டி முனீஸ்வரர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய வரலாறை பார்க்க போகிறோம். பாண்டி முனீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னா மதுரைக்கு பக்கத்தில், மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயிலின் வரலாறு என்னென்னா, கரூரை சேர்ந்த ஒரு தம்பதியர் கணவன் மற்றும் மனைவி பஞ்சம் அடைப்பதற்காக மதுரையை நோக்கி வந்துட்டு இருந்தனர். அந்த தம்பதியினர் மதுரையில் பஞ்சம் அடைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப இரவாகிருச்சு. சரி, நம்ம போகிறதுக்கு நள்ளிரவு ஆயிரும்னு மதுரைக்கு பக்கத்துலேயே ஒரு ஊரில் படுத்து தூங்கியிருக்காங்க அந்த கணவன் மற்றும் மனைவி. அப்போ அந்த 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 அம்மா பேர் வள்ளியம்மா. அந்த வள்ளியம்மா நைட்டு படுத்து தூங்கியிருக்காங்க. அவங்க கனவுல பாண்டி முனீஸ்வரர் தோன்றியிருக்காரு. எப்படின்னா, 8 அடி நீ படுத்துருக்க இடத்துல 8 அடி கீழே நான் இருக்கேன், என்னை தோண்டி எடுத்து கடவுளாக வழிபடுங்க, உங்கள் அம்சத்துக்கே நான் நல்லது செய்வேன் அப்படின்னு கனவுல சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த பாட்டி உங்கள் கணவர் எந்திரிச்சு அவங்க கணவர் ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் சொல்லி தோண்டி பார்த்துருக்காங்க. 8 அடியில் பத்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. உருட்டு மொழியோட கம்பீரமான மீசை தோரணையாக பத்மாசனத்தில் பின்னாடி கை கட்டி உட்காந்துருக்காரு அவர். அந்த ஸ்தானத்தில் அந்த சிலை இருந்துச்சு. அவரை எடுத்து கடவுளாக வழிபட்டாங்க. இந்த பாண்டி திருக்கோயில் மதுரை அருகே மாட்டுத்தாவணி பக்கத்தில் இருக்குது. தினந்தோறும் கிடா வெட்டு, கறி விருந்து, தினமும் அன்னதானம் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். தினமும் வெட்டுவாங்க. பாண்டியன் சைவசாமி, அவருக்கு வெள்ளை பொங்கல் மட்டும்தான் வைப்பாங்க. பாண்டிசாமியின் காவலாக இருக்கிறது சமய கருப்புக்கு தான் இந்த கெடா வெட்டி கொடுக்குறாங்க. பாண்டிசாமி ரொம்பவும் அருள் மிகுந்த சாமி, வரம் கொடுக்குற சாமி. குழந்தை இல்லாத எத்தனோ பேருக்கு குழந்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு பாண்டின்னு பேர் வச்சு இங்கே நேர்த்தி கடன் செலுத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாள் செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த வள்ளியம்மாளோட வம்சாவளி தான் இந்த கோயில் பூசாரியாக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை நீங்கள் கோயிலுக்கு போயிருக்காங்க, பாண்டி முனீஸ்வரை வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். எங்களுக்கு எவ்வளோ கோயில் போய் நல்லது நடந்திருக்கு. அந்த கோயில் போய் தான் எனக்கே ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பாண்டியா தான் எனக்கு பிறந்திருக்காரு. என் பையன் பேர் ரித்விக் பாண்டியன் அப்படின்னு பாண்டி ஐயா பேரே நாங்கள் வச்சுட்டோம். நீங்களும் போங்க, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்.